ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோல ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன, பாசிவ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மசிலோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த மசில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜாயின்ல கிராஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மசிலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்டிபி எஃப்டிஎஸ் எடுத்துக்கலாம், ஃப்ளெக்ஸர் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் சூப்பர்ஃபிஷியாலிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியல் எபிகாண்டைல் ஆரிஜின் ஆகிட்டு இங்கே பிஐபி வரைக்கும் போகிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் ஜாயிண்ட், எம்டிபி, பிஐபி இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இது ஒரு மல்டிபிள் ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணக்கூடிய மசில். இப்போ இந்த மசில்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்செப்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மசில் ஃபர்ஸ்ட் இங்கே ஷார்டன் ஆகுது. ஓகேவா? பிரிஸ்ட் ஜாயிண்ட்ல ஷார்டன் ஆகுது அப்படின்னா ஃபிங்கர்ஸ்ல ஷார்டன் ஆகாது. ஓகேவா? ஃபுல்லாக ஷார்டன் ஆகாது, டைட்னஸ் கம்மியாயிடும். அதுவே பிரிஸ்ட் ஜாயிண்ட்ல ஷார்டன் ஆகலை அப்படின்னா இங்கே ஃபுல் டைட்னஸ் இருக்கும். அதை நான் சொல்லி காட்டுப்பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் பேனாவை ஃபுல்லாக கிரிப்பாக பிடிக்க முடியுது. ஸோ இங்கே பிஏபி டிஏபியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்டன் ஆயிருக்கு இந்த எஃப்டிபி எஃப்டிஎஸ் மசில். அதுவே இதே மசில் நமக்கு பிரிஸ்ட் ஜாயிண்ட்லையும் ஷார்டன் ஆச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்னால் பேனாவை ஈஸியாக எடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்னால் ஃபுல்லாக